பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. வந்துட்டானா? பாதி வா, உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு எப்படி பூகம்பத்தை பிடிக்க வைக்கிறேன்னு. நல்லா இருக்கத்த. சரி ஜானு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அம்மாண்டா ஆதி, நீ ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. என்னம்மா நீங்க வீட்ல ஆதி இல்லாத நேரத்துல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு, அத பத்தி ஆதி கிட்ட நம்ம சொல்ல வேண்டாமா? வாய மூடு சாவித்ரி. ஆதியே இப்பதான் வந்திருக்கான், அவன்கிட்ட இப்பவே எல்லாத்தையும் சொல்லி ஆகணுமா என்னஹா? வாய மூடிட்டு சும்மா இரு. அதுக்கண்ணா நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆக போ. போற ஜானு. ஆனா அத்தை ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, என்னது? ஆதி அதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். ஆதி நீ ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா, சாப்பிட்டுட்டு தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு. நம்ம இதை பத்தி நாளைக்கு பேசலாம், சரியா? என்னமா நீங்க அதான் ஆதியே என்ன விஷயம் கேக்குறான், பின்ன எதுக்குமா நீங்க இன்னும் சொல்லாம இருக்கீங்க? நடந்தது எல்லாத்தையும் நம்ம ஆதி கிட்ட சொல்லிடலாமே. உன்னை வாய மூடுன்னு சொன்ன சாவித்ரி. ஜானு வெயிட், அத்தை தான் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களே, அப்புறம் என்ன, அவங்க சொல்லட்டு விடு. ஐயோ டி ஆதி, அதெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம்டா. நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காதி, முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிடவா, அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா பேசலாம். ஐயோ ஜானு, உனக்கு புரியுதா இல்லையா? அத்தை எப்படி நான் வந்தோடனே ஒரு விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா அது முக்கியமான விஷயமா தானே இருக்கும். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட இப்ப ஃப்ரெஷ் அப் ஆகுறது தான் முக்கியமா. என்னஹா அத்தை பாட்டி கிடக்குறாங்க, நீங்க சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம் நடந்துச்சு அப்படி? ஐயோ டே ஆதி, இல்லடா அது. ஐயோ ஜானு, நீ சும்மா இரு ஜானு. அத்தை நீங்க சொல்லுங்க அத்தை, அப்படி என்னத்தை நான் இல்லாத நேரத்துல நடந்துருச்சு? அப்படி கேளாதி. ஐயோ கடவுளே, அது எப்படி நான் சொல்லுவேன்? வாயாலதான். என்ன இல்லத்த, எப்படி சொல்லுவேன்னு கேட்டீங்களா? எல்லாரும் வாயால தானத்தை சொல்லுவாங்க, அதை தான் சொல்ல வந்த. நீங்க சொல்லுங்க அத்தை. ஓ அப்படி சொல்ல வந்தியா? ஐயோ இல்லாதி, நம்ம மோசம் போயிட்டோம் ஆதி, மோசம் போயிட்டோம். அத்தை என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. மோசம் போயிட்டோமா? ஆமா ஆதி, ஆமா நம்ம மோசம் போயிட்டோம் ஆதி. முழு பூசணிக்காவே சோத்துல மறைச்ச கதை நீ கேள்விப்பட்டிருக்கியா ஆதி? அத்தை என்னத்த இது, ஏதோ முக்கியமான விஷயம், ஏதோ பெரிய பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பாட்டுக்கு சோறு பூசணிக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்லாதி, எல்லாரும் சேர்ந்து நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டாங்க ஆதி. ஐயோ அத்தை என்னத்த நீங்க சோறு பூசணிக்காய் மிளகான்னு இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க அத்தை, என்னன்னு ஸ்ட்ரைட்டா சொல்றதா தான் சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். ஐயோ சரி ஆதி, நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். ஐயோ ஆதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ கல்யாணம் பண்ணிக்க போறல மித்ரா, அந்த பொண்ணு லக்ஷ்மியோட பொண்ணே கிடையாது ஆதி. சாவித்ரி போதும், வாய் மூடு. போதுமா இருங்க, நடந்ததெல்லாம் ஆதிக்கு தெரிய வேண்டாமா? லட்சுமி கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க, அதெல்லாம் ஆதிக்கு தெரிய வேண்டாமா என்னஹா? ஆதி இங்க பாருப்பா, அந்த லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு வைஷ்ணவி மட்டும் தானா? இந்த மித்ரா ஒரு அனாதை ஆதி. அத்தை இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்னாதி நான் சொல்றது உனக்கு புரியலையா? அந்த மித்ரா ஒரு அனாதை ஆதி, ஒரு அனாதை பொண்ணதான் ஆதி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எல்லாரும் பிளான் பண்ணி நம்மள ஏமாத்திருக்காங்க. போதத்தை வாய மூடுறீங்களா? சின்ன ஒரு வார்த்தை, மித்துவ நீங்க ஆடாதன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். ஆதி என்ன இது? இந்த விஷயம் தெரிஞ்சா நீ அவங்க மேல கோவப்படுவன்னு பார்த்தா என் மேல கோவப்பட்டு இருக்க. ஐயோ ஆதி, உனக்கு புரியுதா இல்லையா? அவங்க இவ்வளவு பெரிய உண்மையை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கன்னு தெரியுமா ஆதி? ஐயோ போதத்தை நிறுத்துறீங்களா? யார் சொன்னா அவங்க நம்ம கிட்ட இந்த உண்மையை மறைச்சாங்கன்னு? இங்க பாருங்க, எனக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே தெரியுமா? ஆதி என்னடா சொல்ற? ஆமா ஜானு, எனக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரியும். மித்து என்கிட்ட எப்பவே இதை சொல்லிட்டா. இல்ல அந்த பொண்ணு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாளா? சரி, அந்த பொண்ணு சொல்லியிருந்தாலும் அவங்க அம்மா நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல ஆதி. ஆனா அவங்க என்னடானா இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சி அந்த பொண்ணை நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக்கணும்னு நினைச்சிருக்காங்க. நீயே சொல்லாதி, இந்த குடும்பத்தோட மூத்த மருமக ஒரு அனாதை, இது மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய கேவலம் நமக்கு. வாய மூடுகட்ட. இன்னொரு வாத்திக்கு மித்துவை நீங்க அனாதைன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் தான் சொல்றேன் எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும்னு, பின்ன எதுக்கு அதே சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, லட்சுமி ஆண்டி மறைச்சது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவங்க ஏன் மறைச்சாங்கன்னு கொஞ்சமாச்சு எல்லாரும் உட்காந்து யோசிங்க. சும்மா தேவையில்லாம இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. என்ன சின்ன விஷயமா? ஏதாவது சின்ன விஷயம்? இவங்க எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்களோ, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா ஆதி?
ஐயோ போதத்தை நிறுத்துங்க. இப்ப வெளியில தெரிஞ்சா என்னஹா? மித்துவ கல்யாணம் பண்ணிக்க போறது நான். எனக்கே எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கா? இங்க பாருங்க, எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். அண்ட் இதுல என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. என்ன அது இப்படி சொல்ற நீ? அது நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம். இந்த குடும்பத்தோட மூத்த பையன் அது நீ. பொண்டாட்டி ஒரு அனாதன்னு சொல்லும்போது எங்களுக்கு அசிங்கமா இருக்காதா? அத்த போது நிறுத்துறீங்களா? ஏதோ நீங்க அத்தையா இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட பொறுமையா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி என் மித்துவ நீங்க அனாதான்னு சொன்னீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கும். பின்ன என்ன எப்படிமா பேச சொல்றீங்க? மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறது நான். எனக்கே அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறப்போ இவங்களுக்கு என்னமா வந்திருக்கு? அதோட யார் என்ன கேட்டாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் பதில் சொல்லிக்கிறேன் அவங்க எல்லாருக்கும். இவங்க எதுக்குமா இப்ப தேவையில்லாம இது ஒரு பெரிய பிரச்சனையா ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஐயோ போதத்தை நிறுத்துங்க. சும்மா எதுக்காக இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்குறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இங்க பாருங்க, யாரு என்ன சொன்னாலும் மித்துவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஐயோ டே ஆதி, சரிடா. இப்போ எதுக்குடா நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? இங்க பாராதி, எதா இருந்தாலும் நம்ம பொறுமையா அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. இன்னைக்கு என்ன ஜானு? இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதை போய் இவ்வளவு பெருசா பேசிட்டே இருக்காங்க. அதோட வார்த்தைக்கு வார்த்தை மித்துவா அனாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இன்னொரு தடவை யாராச்சும் என் மித்ராவை அனாதான்னு சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சரி ஜானு, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் ரூமுக்கு போறேன். என்ன இது? ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவன் தாம் தும்னு குதிச்சு ஏதாச்சும் கல்யாணத்தை நிறுத்த பண்ணுவான்னு பார்த்தா இவ பாட்டுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் எனக்கு தெரியும் சொல்லிட்டான். அதோட கொஞ்சம் கூட அத்தை கறிங்கிற மரியாதை இல்லாம எப்படிலாம் என்கிட்ட பேசிட்டு போறான். என்னமா இது? ஆதி கொஞ்சம் கூட அத்தைங்கிற மரியாதை இல்லாம அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போறான். நீங்க பாட்டு அமைதியா நிக்கிறீங்க. என்னமா இது? நான் எல்லாம் நல்லதுக்காக தானமா சொன்னேன். ஆதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தானமா சொன்னேன். அவன் என்னமா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு போறான். நீங்களும் அப்படியே அமைதியா நிக்கிறீங்க. சாவித்ரி, உங்ககிட்ட அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேண்டாம். ஆதிக்கும் மித்ராக்கும் குறிச்சு நல்ல கல்யாணம் நடக்கும்னு. தேவையில்லாம இப்ப எதுக்கு நீ ஆதி வந்தது வராதுமா அவகிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு இப்படி கலந்து குதிச்சாஹா? என்னமா பேசுறீங்க நீங்க? இவ்வளவு பெரிய விஷயத்த ஆதிக்கிட்ட இருந்து மறைக்கிறது தப்பு இல்லையாமா? நீ சொல்றது சரிதான். இவ்வளவு பெரிய உண்மையா ஆதிக்கிட்ட இருந்து சொல்லாம இருக்க முடியாதுதான். ஆனா அதை இப்படி உடனே சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லையே சாவித்ரி. அதோட ஆதி இப்பதான் டெல்லியில இருந்தே வந்திருக்கான். அவங்கிட்ட போயிட்டு இப்படி வந்தது வராதுமா இப்படி போட்டு உடைக்கிறாஹா? அதோட ஆதிக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு இந்த விஷயத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். இப்ப வந்து என்ன சொல்றாஹா? என்னமா பேசுறீங்க நீங்க? ஆதி சின்ன பையமா, நம்ம தரமா பெரியவங்க அவனுக்கு புத்திமதி எடுத்து சொல்லணும். இல்ல புரியல, என்ன புத்திமதி சொல்லணும்? இங்க பாரு சாவித்ரி, என் ஆதியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு முடிவு எடுத்தானா அது எப்பவுமே சரியா தான் இருக்கும். என் பேர ஆதி எந்த ஒரு தப்பான முடிவையும் எப்பவும் எடுக்க மாட்டான். இங்க பாரு சாவித்ரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். வைஷு, அர்ஜுன், ஆதி, மித்ரா 4 பேருக்கும் குறிச்ச நாள்ல கண்டிப்பா கல்யாணம் நடக்க தான் போகுது. சும்மா தேவையில்லாம இந்த விஷயத்த இன்னும் பெருசாக்கணும்னு நினைக்காத சாவித்ரி. என்ன நீ இது? ஆதியோட நல்லதுக்காக தானே நீ நான் சொன்னேன். ஆதி என்னடானா எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும்னு சொல்லிட்டு போறான். ஐயோ என்ன நீ நடக்குது இங்க? இப்படி போனா ஆதிக்கு மித்ராவுக்கும் கல்யாணம் நடந்துரு போல இருக்கே. ஐயோ கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அது ஜோசியா சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஐயோ கடவுளே, அப்படி மட்டும் எதுவும் நடந்துட கூடாது. ஐயோ சாவித்ரி, போது சாவித்ரி. ஏற்கனவே ஜோசியா சொன்னதை நினைச்சு எனக்கு மனசுல ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல நீ வேற ஏன் சாவித்ரி? நானே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சாவித்ரி. அப்பா, நான் கூட எங்கடா ஜோசிய சொன்னதை மறந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஃபார்ம்ல தான் இருக்காங்க போல இருக்கே. இல்ல நீ அது ஐயோ போகுது சாவித்ரி, இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் பேசாத. நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அப்பா மித்து, ஆதி சார் வந்து பேசினதெல்லாம் இப்ப நினைச்சா கூட எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுதுன்னு தெரியுமா மித்து? செம்ம ஃபயரா இருந்துச்சு ஆதி சாரோட ஸ்பீச்சு. ஆனாலும் இந்த ரங்கநாயகி கிழவிக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா மித்து, உண்மையாவே ஆதி சாருக்கு இவ்வளவு கோவம் வருமானு எனக்கு இன்னைக்குதான் மித்து தெரிஞ்சது. செம்ம ஷாக்கிங்கா இருக்குடி எனக்கு. ஆமா வைஷு, அவனுக்கு கோபம் வரும்னு எனக்கு தெரியும்டி. ஆனா இந்த அளவுக்கு வரும்னு எனக்கு சத்தியமா தெரியாது வைஷு. இன்னைக்கு பாட்டிக்கிட்ட எப்படிலாம் பேசிட்டான் அவன். இருந்தாலும் அவன் பாட்டிக்கிட்ட அப்படி பேசினது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. ஐயோ மித்து, எனக்கு சத்தியமா புரியலடி. நீ எதுக்காக கிளவிக்காக இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு. மித்து, கிளவி உன்னை மதிக்கவே மாட்டேங்குது மித்து. அதுக்கு எப்படிலாம் பேசுதுன்னு தெரியுமா? நீ எதுக்காக தான் கிளவியை நினைச்சு இவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு எனக்கு சத்தியமா புரியலடி. ஏன்னா பாட்டி என்னைக்காச்சும் ஒரு நாள் மாறுவாங்க, என்னைய அவங்க பேத்தியா ஏத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன் வைஷு. அதான் பாட்டி என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கேன்.
மித்து எனக்கு புரியுதுடி நீ எதுக்காக ஒரு வாட்டியும் கிளவி எது சொன்னாலும் அமைதியா இருக்கன்னு. ஆனா மித்து ரியாலிட்டி என்னன்னா கிளவி இந்த ஜென்மத்துல மாற போறது இல்லடி. அதுதான் மித்து உண்மை. ப்ளீஸ் மித்து, நான் திரும்பவும் சொல்றேன், உன்னோட இந்த பரிசுத்தமான அன்புக்கெல்லாம் சத்தியமா கிளவி தகுதியே இல்லாத ஒரு ஆளுடி. தெரியலடி, பார்க்கலாம். ஐயோ நான் வேற ஒருத்தி. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அதை விட்டுட்டு சும்மா இந்த கிளவியை பத்தி பேசி மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. அப்புறம் மித்து என்ன சொன்னாரு உங்க ஆளு? என்னது? அது அவன் ஒன்னும் சொல்லலையே. ஓ, 1 மணி நேரமா பேசிட்டு இருந்தீங்க, ஆனா அது சரி எதுவும் சொல்லல, அப்படிதானடி? ஐயோ இல்ல வைஷு, அது சரி சரி, ரொம்ப கஷ்டப்படாத. இதுக்கப்புறம் நான் கேட்கல, ஏன்னா ஆதி சார் என்ன சொல்லியிருப்பாருன்னு என்னால கெஸ் பண்ண முடியும். வைஷு நீ இருக்கியே. வைஷு ஆக்சுவலா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்டி. அப்படியா? என்னடி அது? நான் நாளைக்கு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாட் மித்து, ரியலி? ஆனா நீ ஆதி சார் பர்த்டே அன்னைக்கு தானடி ப்ரப்போஸ் பண்ண போறதா சொன்ன. அவர் பர்த்டேக்கு இன்னும் 4 to 5 days இருக்கே, பின்ன இவ்ளோ இயர்லியரா? ஆமா வைஷு, பர்த்டே அன்னைக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா சத்தியமா என்னால முடியலடி. ஏன்னா ஹிட்லர் என்ன அந்த அளவுக்கு விரும்புறான்டி. அவன் அளவுக்கு நான் விரும்புறேனா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் விரும்புறேங்கிறத அவன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்டி. அதான் நாளைக்கே சொல்லிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஐயோ மித்து டார்லிங், சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் கூட நீ ஆதி சாரோட பர்த்டே அன்னைக்கு தான் உங்க லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு நினைச்சேன். ஆனா நீ நாளைக்கே ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்க. எனக்கு உண்மையாவே இதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடி. மித்து, இவ்வளோ நாள் நீ உன் மனசுக்குள்ளார மூடி வச்சிருந்த எல்லா லவ்வையும் நாளைக்கு ஆதி சார் கிட்ட ஓப்பனா சொல்லிடுடி. உண்மையாவே ஆதி சார் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. மித்து டார்லிங், ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு ஒழுங்கா ப்ரப்போஸ் பண்ணு, ஓகே? தேங்க்ஸ் டி. ஆனா என்னமோ தெரியலடி, மனசுல ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஐயோ மித்து டார்லிங், இது எல்லாருக்கும் உள்ள பயம் தான். அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா போய் ஆதி சார் கிட்ட உன் லவ் சொல்லு, ஓகே? சரிடி. அப்பா மித்ரா வைஷு இங்கதான் இருக்கீங்களா 2 பேரும்? ஆமா வெற்றி, என்ன இங்கதான் இருக்கோம். அப்பா வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்கு வெயிட் பண்றது? ஐயோ சாரிடா வைஷு, போன் பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் மித்துமா, ஏதோ நம்ம வீட்டுல புயல் அடிச்சுதாமே. என்ன புயலா? என்னன்னா சொல்றீங்க, புரியல. ஐயோ மித்து, ஆதி சார் வந்துட்டு போனதான் வெற்றினா அப்படி சொல்றாரு. ஆமாட்டா மித்து, ஆதி மச்சான் வந்துட்டு போனதை பத்தி தான் கேக்குறான். அப்பா நல்ல ஃபயரா இருந்துச்சாம்ல ஸ்பீச் எல்லாம். ஐயோ ஆனா அதை நேர்ல பார்க்க நான் மிஸ் பண்ணிட்டேன். வைஷு சொன்னதை கேட்கும் போது எனக்கு அப்படி இருந்துச்சு. ஆனா நேர்ல பார்த்து இருந்திருக்கலாம், செம்மையா இருந்திருக்குல்ல. இதெல்லாம் உன் வேலையா? எஸ், எல்லாம் என்னோடதுதான். ஐயோ வெற்றியண்ணா, அதை விடுங்க. உங்களுக்கு வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சா? தூ வெற்றியன், எனக்கு வேலை செட் ஆனுச்சோ இல்லையோ, ஏதோ ஒரு ஆளு செட் ஆயிருக்கு போலடி. என்னடி சொல்ற? ஹே வைஷு, என்ன சொல்ற நீ? அவங்க போன்ல இது வரைக்கும் பொண்ணுங்க நம்பர்னா அது கே நம்பர், மித்து நம்பர், அப்புறம் தேவி நம்பர், அப்புறம் அம்மா பாட்டி அவங்களோட நம்பர்ஸ் தான் இருக்கும். இதை விட அடிஷ்னலா வேற எந்த நம்பர்ஸும் இருக்காது. ஆனா புதுசா மாமின்னு ஏதோ நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களே, யாருன்னா அது? வைஷு என்னடி சொல்ற? மாமியா? ஆமா மித்து, மாமின்னு தான் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. வெற்றியண்ணா, யார் அந்த மாமி? ஐயோ மித்து வைஷு, அது என் கூட ஒர்க் பண்ற பொண்ணு, எல்லாரும் ஒரே டீம், அதான். சரி ஓகே வெற்றியண்ணா, ஒரே டீம் உங்களோட ஒர்க் பண்ற பொண்ணுனே வச்சுக்கலாம். ஏன் அந்த பொண்ணுக்கு பேர் இல்லையா? மாமின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஐயோ இல்ல வைஷு, அது அந்த பொண்ணு பேரு மகாலட்சுமி. ஆக்சுவலா அந்த பொண்ணு வேற ஐயர் வீட்டு பொண்ணு, அதனாலதான் சும்மா மாமின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, கதை அப்படி போகுதோ? என்ன? இல்ல வெற்றியண்ணா, நீங்க எந்த பொண்ணுகிட்டயும் பெருசா பேச மாட்டீங்களே, புதுசா ஒரு பொண்ணு அதுவும் உரிமையா மாமின்னு வேற சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதான் கதை அப்படி போகுதோன்னு கேட்டேன். என்ன மித்து, சரிதானே? சரியா சொன்ன வைஷு. என்ன வெற்றியண்ணா, எங்க கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா என்ன? ஐயோ சத்தியமா ஒண்ணும் இல்லடா, அவ ஜஸ்ட் டீம்மேட், அவ்வளவுதான். வெற்றியண்ணா, ஒன்னும் இல்லன்னு எனக்கு தான் நல்லாவே தெரியுதே. ஏதாச்சும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எங்க கிட்ட நின்று பேசிட்டு இருந்திருப்பீங்களா என்ன? சின்னரா போன்ல போய் கடலை போட்டுட்டு இருந்திருப்பீங்க, கரெக்டா? ரைட்டு, 2 பேரும் இன்னைக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கீங்க போல இருக்கே. அது சரி, வழியக்க வந்து வாயை புண்ணாக்கிக்கிற கதை இதுதான் போல இருக்கு. உங்க 2 பேர்கிட்ட பேசலாம்னு ஆசையா வந்தேன்னு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஐயோ வெற்றியண்ணா, அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் கேட்டோம் அவ்வளவுதான். ஐயோ மித்து, நீ கொஞ்சம் சுமாரு. வெற்றியண்ண, நீங்க சொல்லுங்க அந்த மாமியை பத்தி. வைஷு, இதுல சொல்ல என்னடி இருக்கு? ஐயர் வீட்டு பொண்ணுன்னு சொல்றாங்க, கண்டிப்பா ரொம்ப அமைதியான பொண்ணாதான் இருப்பாங்க, கரெக்டா வெற்றியண்ணா? சத்தியமா கிடையாது. ஏன்னா அவ பேருக்கு மட்டும் தான் ஐயர் வீட்டு பொண்ணு, மற்றபடி வாயை திறந்தாவே ஒரே பொய்யா தான் வருமே. பேரு மகாலட்சுமி, அவளுக்கான மகாலட்சுமின்னு கூப்பிட்டா சுத்தமா பிடிக்காது. அவளே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மேகின்னு மாத்தி வச்சுக்கிட்டா. ஸோ ஆஃபீஸ்ல எல்லாருக்குமே அவளை மேகியா தான் தெரியும். ஐயர் வீட்டு பொண்ணுங்க பொதுவா தாவணி பாவடை அப்படி இல்லைன்னா சுடிதார்ல தானே இருப்பாங்க. ஆனா இவ ரொம்பவே மாடர்ன், எப்பவுமே ஜீன் டிஷர்ட் ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்ல தான் வந்து இருப்பாளே. அப்புறம் மை லைஃப் மை ரூல்ஸ்னு இருப்பா, அவளுக்கு பிடிச்சதை பண்ணுவா, லைஃபை அவ்வளோ என்ஜாய் பண்ணி வாழ்றா. தூ வெற்றியண்ணனை கவனிச்சியா? அந்த பொண்ணை பத்தி சொல்லும் போது மூஞ்சி ஃபுல்லா ஒரே பல்பா எரியறத.
ஆமா வைஷு, அந்த பொண்ணை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணோனே வெற்றியான முகம் பிரகாசமாயிட்டு பாரு. ஆமாண்டி, சம்திங் சம்திங். வைஷு என்னடாச்சு? அது ஒண்ணுல வெற்றியண்ணா, போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குன்னு சொல்ல வந்தோம். பொண்ணை பத்தி சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னோம். நீங்க என்ன இவ்ளோ பெரிய லிஸ்ட் போடுறீங்க? என்ன வெற்றியண்ணா? சம்திங் சம்திங். என்ன சம்திங் சம்திங்கா? ஹே வைஷு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நீங்க கேட்டீங்க, ஜஸ்ட் நான் சொன்னேன், அவ்வளவுதான். சரி ஓகே, டைம் ஆகுது, தூங்க போலாம் வாங்க. ஐயோ வெற்றியண்ணா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ சும்மா உங்களை கலாய்க்கிறான். ஆமா வெற்றியண்ணா, உங்களை இப்போதைக்கு கலாய்க்கிறேன் தான். இஃப் இன் கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒண்ணுனா நீங்க மறக்காம எங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஓகே? அப்படி ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா கண்டிப்பா சொல்றேன். ஓகே ஓகே, சரி வாங்க போலாம். ஆதி வாடா, ஏன் அங்கேயே நிக்கிற? டேய் ஆதி, நீ என்ன தூங்கலையா? டிராவல் பண்ணிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னேன். இங்க என்னடா பண்ற நீ? ஜானு, என் மேல உனக்கு கோவம் இல்லையா? எதுக்குடா? இல்ல ஜானு, மித்ரா பத்தின உண்மை எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இத பத்தி நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே ஜானு, அதனால உனக்கு என் மேல கோவம் இல்லையா? ஆதி, உன் மேல எனக்கு கோவம்லாம் இல்லடா, சின்னதா ஒரு வருத்தம் இருக்கு, அவ்வளவுதான். என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கலான்னு தோணுச்சு, அவ்வளவுதான், மத்தபடி ஒன்றும் இல்லடா. ஜானு சாரி ஜானு, நீ சொல்ற மாதிரி உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனா நான் சொல்லல, சாரி. ஐயோ டே ஆதி, இப்ப எதுக்குடா சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? என் பேர ஆதி, என்கிட்ட எதையுமே இது வரைக்கும் மறைச்சதில்ல. ஆனா இந்த விஷயத்த மறைச்சிட்டியா, அதான் சின்ன வருத்தமா இருந்துச்சு, அவ்வளவுதான், மத்தபடி ஒன்னும் இல்ல. சரியா? ஃப்ரீயா விடு. சரி, அப்புறம் சொல்லு, மித்ராவை போய் பாத்தியா? என்ன சொன்னா? டி என்னடா யோசிக்கிற? ஓ, மித்ராவை பார்க்க போனது எனக்கு எப்படி தெரியும்னா, வருண் என்கிட்ட முன்னவே சொல்லிட்டான். இல்ல ஜானு, அது உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லாம நான் மறைச்சிருக்கேன் ஜானு. டி என்னடா சொல்ற? எனக்கு புரியல. இன்னொரு விஷயத்த சொல்லாம மறைச்சு வச்சிருக்கியா? என்ன விஷயம்டா அது? ஜானு, உனக்கு நல்லா தெரியல ஜானு, எவ்வளவு வருஷமா நான் என் குட்டிமாவை தேடினேன். அவளுக்காக தான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு. ஆனா இப்போ என் குட்டிமா கிடைச்சிட்டா ஜானு. என்ன, அந்த பொண்ணு கிடைச்சிட்டாளா? அப்போ மித்ராவோட வாழ்க்கை? ஆதி என்னடா சொல்ற? அந்த பொண்ணு கிடைச்சிட்டாளா? ஆமா ஜானு, அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்ன டேய் ஆதி, என்னடா சொல்ற நீ? அந்த பொண்ணு கிடைச்சிட்டா, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? டேய் ஆதி, இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு கல்யாணம் இருக்குடா. இப்ப வந்து அந்த பொண்ணு கிடைச்சிட்டா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? பாவண்டா மித்ரா, ப்ளீஸ் ஆதி, எனக்கு தெரியும்டா நீ அந்த பொண்ணை எப்படிலாம் தேடின, அவளுக்காக எவ்வளவு வருஷம் காத்திருந்தேன்னு. ஆனா ஆதி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா, பாவண்டா மித்ரா. ஜானு, என்ன ஜானு பேசுற நீ? உனக்கு நல்லா தெரியும்ல அந்த பொண்ணை நான் எவ்வளவு வருஷமா எங்கெங்கெல்லாம் தேடினேன்னு. இப்போ கிடைச்சிருக்கான்னு சொல்ற, நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா நீ என்ன ஜானு இப்படி பேசிட்டு இருக்க? என்ன சந்தோஷப்படணுமா? அது என்னடா பேசுற நீ? டே, உனக்கும் மித்ராவுக்கும் நிச்சயம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா நான் கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. நான் உங்க 2 பேருக்கு நிச்சயம் ஆகி இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம்டா. இப்போ வந்து இப்படி சொன்னா எப்படிடா ஆதி? எப்படிடா என்னால சந்தோஷப்பட முடியும்? ஏன் ஜானு, சந்தோஷப்பட்டா என்ன போஹா? என்ன சந்தோஷப்பட்டா என்னவா? டே, அது என்னடா பேசுற நீ? டே, எப்படிடா? இப்ப என்ன ஜானு, உனக்கு மித்ரா கூட எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிட்டு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? சரி ஓகே, உனக்காக நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்னால குட்டிமாவையும் விட முடியாது ஜானு, அவளையும் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். என்ன அது என்னடா பேசுற நீ? அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது நான் சொல்றதை கேளுடா, அதெல்லாம் சரியா வராதுடா. ஏன் ஜானு, ஏன் சரியா வராது? இங்க பாரு ஜானு, அதெல்லாம் முடியாது. நான் இவ்வளவு வருஷம் என் குட்டிமாவை தேடினேன், அவ கிடைச்சிருக்கா, என்னால அவளை மிஸ் பண்ண முடியாது ஜானு. என்ன, அந்த குட்டிமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது என்னடா பேசுற நீ? இங்க பாரு ஆதி, இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. உனக்கு மித்ராவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இன்விடேஷன்லாம் கொடுத்து ஏன் முகூர்த்த புடவை கூட எடுத்தாச்சுடா. இப்போ வந்து இப்படி சொன்னா எப்படா ஆதி? இங்க பாரு ஆதி, நான் சொல்றதை கேளுடா ஆதி, ப்ளீஸ் ஆதி. ஜானு டார்லிங், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஜானு, நான் குட்டிமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது உண்மைதான். அட் த சேம் டைம் உனக்காக மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறதுன்னு சொன்னதும் உண்மைதான். ஆனா நான் தேடிக்கிட்டு இருந்த குட்டிமாவும் இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போற மித்துவும் ஒண்ணுதான் ஜானு. என்ன, 2 பேரும் பொண்ணா? ஆனா எப்படிடா? எனக்கு எதுவுமே புரியலடா, தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லு. சரி சரி ஜானு, ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, போதுமா ஜானு, இதான் நடந்துச்சு. என்னடா சொல்ற நீ? சத்தியமா என்னால நம்பவே
முடியலடா. ஆனால் எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குடா ஆதி. ஏன்னா அந்த பொண்ணை நீ எப்படிலாம் தேனன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என்னதான் நீ எனக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்க ஒத்துக்கிட்டாலும் இந்த பொண்ணை நீ மறந்துருக்க மாட்டேன்னு எனக்கு எப்போவுமே மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும்டா. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன்டா, எனக்கு கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குடா ஆதி. ஆதி, உண்மையான காதல் என்னைக்கும் தோக்காதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போலடா. ஜானு, நீ அடிக்கடி சொல்லுவல ஜானு, நம்ம உண்மையா ஒரு விஷயத்த விரும்பினா அது எப்படியாச்சும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருன்னு. ஃபைனலி என் குட்டிமா என் கைக்கு வந்து சேர்ந்துட்டா ஜானு. ஆமாண்டா ஆதி, நான் தான் அடிக்கடி சொல்லுவலடா, கடவுள் இன்னாருக்கு இன்னார்தான்னு முடிச்சு போட்டு வச்சிருப்பாருன்னா பாரு, அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. ஆதி, உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடா. சரி, ஓகே, மித்ரா கிட்ட இதை பத்தி சொல்லிட்டியாடா? அவ என்னடா சொன்னா? கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள. ஏன்னா நீ எப்படி இவ்வளோ வருஷம் அவளை தேடிட்டு இருந்தியோ அதே மாதிரி தானடா அவளும் உன்னை தேடிட்டு இருந்திருப்பா. இல்ல ஜானு, நான் தான் அவளோட பாபான்னு நான் என்ன அவகிட்ட சொல்லல. என்ன சொல்லலையா? ஏடாதி, நீ சொல்லியிருந்தா அவளும் சந்தோஷப்பட்டிருப்பாளடா. இல்ல ஜானு, அது ஆதி, வெயிட், நான் சொல்றேன். உனக்கும் மித்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ அவகிட்ட சர்ப்ரைஸா ரிவீல் பண்ண போற, கரெக்டா? ஆமா ஜானு, நானும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவகிட்ட சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரிடா ஆதி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவே சொல்லுடா, அப்பதான் அவளுக்கு நல்ல சர்ப்ரைஸா இருக்கும். சரிடா ஆதி, எனக்கு இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடா. ஜானு, நீ சந்தோஷமா இருக்கல, அது போதும். சரி ஜானு, டைம் ஆயிடுச்சு, முதல்ல தூங்கு. சரிடா ஆதி, குட் நைட்ரா. நீ போய் சீக்கிரம் தூங்கு. அர்ஜுன், என்னாச்சு? ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? இல்லடி, அது லைட்டா என் மேல உரசிட்டு வரியா? பாவம், உனக்கு எதுக்கு கஷ்டம்? அதான் வண்டியை நிறுத்துறேன். நல்லா பைக்கோட எட்ஜ்ல போய் உட்காந்துக்கோ, சரியா? என்ன அர்ஜுன் சொல்றீங்க? பின்ன என்ன மேடம், பைக்ல ஏறி உட்கார்ந்ததுல இருந்து யாரோ ஒருத்தவங்க கூட வர மாதிரி இப்படி பின்னாடி தள்ளி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரோட்ல பாத்தியா எவ்வளவு கப்பிள்ஸ் போயிட்டு இருக்காங்கன்னு? அவங்க எப்படி போறாங்க பாரு. எப்படி போறாங்க? என்ன எப்படி போறாங்களாவா? உனக்கு புரியுதா இல்லையாடி? என்ன கொரோனா பேஷண்ட் ஆடி இவ்வளோ டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி வந்துட்டு இருக்கா? நானும் சரி அப்போல இருந்து நீ கிட்டக்க வருவேன்னு பார்த்தா நீ என்னடி கொஞ்சம் கூட தள்ளியே வரமாட்டேங்கிறா? ஓ, இப்பதான் புரியுது. சாரி, எதை பத்தி கேக்குறீங்கன்னு. உங்களை சரியான ஃப்ராட் அர்ஜுன். நீங்க முதல்ல வண்டி எடுங்க. ஓ, அப்போ மேடம் நெருங்கி உட்கார மாட்டீங்க அப்படித்தானே? அப்படிதான் அர்ஜுன். ஏன்னா இன்னைக்கு நீங்க ரொம்ப லேட்டா தானே வந்தீங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது. சோ வண்டி எடுங்க. ஓ, அப்படி வரீங்க மேடம். சிறுடி மொபைல் உன்னை எப்படி என்ன ஹக் பண்ண வைக்கிறேன்னு மட்டும் பாரு. என்ன அர்ஜுன்? இன்னும் கூட 2 அடி பின்னாடி தள்ளி உட்காந்துக்கோன்னு சொன்னேன். இடம் இருந்தா தள்ளி உட்காரலாம் தான், ஆனா இடம் இல்லையே. சிறுடி எப்படி ஆட்டோமேட்டிக்கா சின்ன வந்து ஹக் பண்றேன்னு பாருடி. அர்ஜுன், டைம் ஆகுது, வண்டி எடுங்க. சரிங்க மேடம். என்ன இது, இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கணுமே, எங்க காணும்? ஓ, அங்க இருக்கா மொபைல். இப்போ பாருடி. கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். என்னோட நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். எஸ், அப்படி வாடி வலிக்கு. ஹலோ மேடம், என்ன இது இப்படி கட்டி புடிச்சிட்டு வரீங்க? தள்ளி போங்க. அது ஒண்ணும் இல்ல அர்ஜுன், ஒரு ஃப்ராடு வேணும்னே ஸ்பீட் பிரேக்கர் எங்க இருக்குன்னு போய் அது மேல ஏத்திச்சான். அதனாலதான் நான் இப்படி வந்துட்டேன். என்ன அர்ஜுன், நீங்க வேணும்னே ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்துனது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அடிப்பாவி, நான் தான் ஃப்ராடுன்னு பார்த்தா நான் ஃப்ராடு இல்லடி, நீ தான் ஃப்ராடு. அது சரி சரி, போனா போட்டும். பையன் ரொம்ப ஏங்குறானே அப்படின்னு நினைச்சிட்டு பிடிச்சல, அது ஏன் தப்பதான். சரிங்க, கையெடுக்கிறேன். என்ன கையெடுக்க போறியா? வேணாடி ப்ளீஸ் டி. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயுமே ஸ்பீட் பிரேக்கர்ல தெரியுமா, எங்க மட்டும் தான் இருந்துச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஓகே, எடுக்கல போதுமா? நீங்க ரோட பார்த்து வண்டியை ஓட்டுங்க, டைம் ஆயிடுச்சு. லட்சுமி அம்மா வேற கால் பண்ணிட்டாங்க. சரிடி, லவ் யூ பாப்ஸ். லவ் யூ டு அர்ஜுன். முதல்ல ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. பாப்பா, சாரி ரொம்ப நேரமா வெயிட் பண்றியாடி? வர வழியில செம்ம டிராபிக் டி, அதான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாரி. இட்ஸ் ஓகே. அட, இப்பதான் கவனிக்கிறேன், கையில புக்கே வச்சிருக்கா. அப்போ சர்ப்ரைஸ்னு சொன்னது, அப்போ என் மித்துக்குட்டி எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாளா? ஜாலி என் மித்துக்குட்டி எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறா. அப்போ நான் கெஸ் பண்ணினது கரெக்ட் தான். மித்துக்குட்டி, இந்த பொக்கே எனக்கா? உனக்கு தான். சரி, ஓகே, பொக்கே கொடுத்துட்டேன். ஆனா இந்த பொக்கே எதுக்குன்னு சீக்கிரம் சொல்லுடி, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கேட்க. இது ப்ராஜெக்ட் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லல, அதுக்கு தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கா? சரி, ஓகேடி. சரி சொல்லு, என்ன சர்ப்ரைஸ் டி, சீக்கிரம் சொல்லு. அது எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு
கல்யாணத்தை நிறுத்திடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னடா இது ப்ரப்போசல் சீன் வரும்னு பார்த்தா இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிட்டாங்களே அப்படின்னு கண்டிப்பாக என் மேலே எல்லாரும் கோவமாக இருப்பீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிங்க. ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் படி என்ன இருக்கோ அதுபடி தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா நான் யோசிச்சு வச்ச ஸ்கிரிப்ட் படி எடுத்துகிட்டு போனால் ஸ்டோரி நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. அதனால தான் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஆனால் என்னென்னா இடையில இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் சாரி. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு மித்ரா வந்துட்டு ஆதிக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்கிரிப்ட் படி தான் இருக்குது. ஸோ சாரி ஃபார் தட். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் என்ன மன்னிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்லிடலாம். ஹாய் நிஷா ஸ்ரீ சிஸ்டர், ஹாய் ஷபானா சிஸ்டர், ஹாய் ஜாகிதா சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.